நமது வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் பட்ஜெட் அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். MRK பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் பொய்யும் புரட்டுமாக ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது திமுக அரசு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போல திமுகவின் பட்ஜெட் மொத்தமுமே பொய்களும் புரட்டுகளுமாகத்தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த பொய்களை பொது இடங்களில் ஒளிபரப்பினால் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று யார் இவர்களிடத்தில் கூறினார்கள் என்று தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, 2 நாட்களாக மக்கள் வரி பணத்தை வீணடித்ததுதான் மிச்சம் என கூறியுள்ளார். டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே மொழி பிரச்சனையை திமுக அரசு கொண்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மதுரவாயிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள் ஏன் தமிழ்நாடு மாடல் என சொல்ல தயங்குகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். தமிழக பட்ஜெட்டில் எல்லாமே காப்பிதான் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம் தமிழகம்தான் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன்பட்டினம் கடற்கரை பகுதியில் அரிய வகை ஆலிவ் ரெட்லி கடல் ஆமை ஒன்று கடல் நீரில் மிதந்தவாறு இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இந்த ஆமை சுமார் 2.5 அடி நீளமும் 10 கிலோ எடையும் கொண்டதாக உள்ளது. இந்த ஆமையை கடலோர பாதுகாப்பு குழுவினர் திருச்செந்தூர் கால்நடை மருத்துவரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் வனத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட பின்னர் இந்த ஆமை கடற்கரையில் புதைக்கப்பட்டது. திருச்செந்தூர் கடல் பகுதியில் அடிக்கடி டால்பின், கடல் ஆமைகள் உயிரிழப்பு சம்பவம் நடைபெறுவதால் இயற்கை ஆர்வலர்கள் கவலை அடைந்துள்ளனர். தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அதன் வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குவெஸ்ட் கார்ப் லிமிடெட் நிறுவனர் மற்றும் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் உறுப்பினருமான அஜித் ஐசக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கல்லூரி முதல்வர் வில்சன் துறையின் சாதனைகள் மற்றும் சமூகத்திற்கான பங்களிப்புகளை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் ஆய்வு தொகுப்பு அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட்டது. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர், முன்னாள் இயக்குநர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட தமிழக பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியை போன்றே தமிழக பட்ஜெட்டிலும் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவக்குமார் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வரும்போது டெல்டா மாவட்டங்களில் பாஜக போராட்டம் நடத்தும் என கூறினார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஊராட்சி கோட்டை பேருந்து நிறுத்தம் பகுதியில் ரேஷன் அரிசி வெளிச்சந்தையில் விற்கப்படுவதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 4 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் 25 மூட்டைகளாக 1250 கிலோ ரேஷன் அரிசி கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் விசாரணையில் பொதுமக்களிடமிருந்து குறைந்த விலைக்கு ரேஷன் அரிசியை வாங்கி வட மாநில தொழிலாளர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பவானியை சேர்ந்த தண்டபாணி என்பவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாசி மாத தெப்போற்சவ விழா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது. அதன்படி காஞ்சிபுரத்திலிருந்து உற்சவர் வரதராஜ பெருமாள் கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு நத்தப்பேட்டை, கௌரியம்மன்பேட்டை வழியாக ராஜகுளம் கிராமத்துக்கு வந்தடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்வித்து சிறப்பு அலங்காரத்துடன் ராஜகுளம் கிராமத்தில் உள்ள குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.